இன்றைக்கி சத்தான உளுந்தங்களி எப்படி செய்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து பச்சரிசியையும் உளுந்தையும் நல்லா கழுவி ஒரு நாள் நல்ல வெயிலில் நல்லா காய வச்சு நைஸாக திரித்து எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான அளவு பச்சரிசி எவ்வளவு உளுந்து எவ்வளோங்கிற நம்ம பார்க்கலாம். 4 டம்ளர் கருப்பு உளுத்தம் பருப்புக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கணும். தேவையான அளவு சிறிதளவு வெந்தயம் எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறமா அது ரெண்டையும் நல்லா அலசி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காய வச்சு நம்ம நைஸாக திரித்து எடுத்துக்கணும். நாட்டு சக்கரை, பனங்கருப்பட்டி மற்றும் தேவையான அளவு நல்லெண்ணெய் தேவைப்படும். இதுக்கு பனங்கருப்பட்டி இடித்து இப்படி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி எடுக்கணும். உளுந்து, பச்சரிசி, வெந்தயம் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம். நம்ம இதை மிக்ஸிலையும் அரைக்கலாம், மில்லுலேயும் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது தேவையான அளவு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு அப்பப்போ தேவைப்படும் போது சிறிதளவு தண்ணி ஊற்றி கருப்பட்டி பாகம் ஊற்றி கிண்டி எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கருப்பட்டி பாகில் நம்ம திரித்து வச்சுருந்த மாவை எடுத்து நல்லா கிண்டி எடுத்துக்கணும். கிண்டி எடுத்துகிட்டு அப்புறமா தான் நம்ம அடுப்பில் வைக்கணும். இல்லாட்ட கட்டி பிடிச்சிடும். கட்டி பிடிக்காமல் கிண்டி அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி எடுக்கணும். நல்லெண்ணெய் தேவைப்பட விடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி எடுத்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் இல்லாமல் வெறும் மாவை மட்டும் கருப்பட்டி பாகில் போட்டு கிளறி எடுத்தால் சாப்பிடலாம். கருப்பட்டி பாகில் போட்டு கிண்டின மாவை நம்ம இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்குறோம். பபிள்ஸ் வருது பாருங்கள். அதனால் நம்ம இனி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டா கட்டி பிடிச்சி நல்லா இருக்காது. இது 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் தேவைப்படுறவங்க தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிவிடுங்க. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காதுன்னா நல்லெண்ணெய் விடாமல் கிண்டி நல்லெண்ணெய் தேவைப்படுறவங்க தனியாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். மட்டை போட்டு இந்த உளுந்தங்களி சாப்பிட்டா இரத்த சிவப்பு அணுக்கள் அதிகரிக்கும். உளுந்தில் வந்து விட்டமின் ஏ, பி, சி எல்லா சத்துக்களும் இருக்குது. அதனால் நம்ம இந்த உளுந்து மூலமாக தயாரித்த அந்த உளுந்தங்களியை அடிக்கடி சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன